ஜிம்பாப்வேக்கு எதிரான டூ ஆர் டை மேட்ச்சில் இந்தியன் டீம் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட வர போகிறாங்க அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற பல விஷயங்களை பற்றி தான் இந்தியா vs ஜிம்பாப்வே சூப்பர் 8 மேட்ச்க்கான ப்ரிவியூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்தியன் டீம் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அவ்வளோ மோசமாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேட்சை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் நெட் ரன் ரேட்டோட இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணியே ஆக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் சரி இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கும் சரி ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல நெட் ரன் ரேட் இருக்குது. அண்ட் நம்ம டீமோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா -3.8 இருக்குது. ஸோ அதன் ஜிம்பாப்வே கேம் அப்படின்றது ஒரு வைட்டலான கேமாக இருக்கும். நம்ம வின் மட்டும் பண்ணக்கூடாது, நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணாதான் இந்தியன் டீம் செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சை முன்னிட்டு இந்தியன் டீம் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக செப்பாக் இந்த பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப்பில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸை தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நிறைய 180+ ஸ்கோர்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதன் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 200க்கும் மேற்பட்ட ஸ்கோரை அடிக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் பேட்டிங் ஆர்டரில் இந்தியன் டீம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மாவோட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் ரிங்கு சிங் இந்த பர்டிகுலர் கேமுக்கு அன்அவைலபிளாக இருக்க போகிறாரோ அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி ரீசன். ஸோ அதன் காலத்தில் ரிங்கு சிங்குக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டு சஞ்சு சாம்சனை அபிஷேக் சர்மாவோட ஓப்பன் பண்ண வச்சா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் வரும். அண்ட் நம்பர் 3ல இஷான் கிஷன், நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ், நம்பர் 5ல திலக் வர்மா அப்படின்னு இந்தியன் டீம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்தியன் டீம் இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப் எடுத்தா கண்டிப்பாக 200க்கும் மேற்பட்ட ஸ்கோரை அடிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் ஆஃப் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா போடுறாங்க பிகாஸ் ஆஃப் இஷான் கிஷன் ஆஸ் வெல் அஸ் அபிஷேக் சர்மா. ஸோ அதன் காலத்தில் அதை நெகோஷியேட் பண்ணவும் சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ளே வந்தா அந்த ஆஃப் ஸ்பின்னரை டேக் டவுன் பண்ண சஞ்சு சாம்சன் ஒரு வைட்டல் ஃபேக்டராக இருப்பார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றத்துமே இல்லை. அண்ட் ஜிம்பாப்வே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்சில் ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றத்துமே இல்லை. பட் ஜிம்பாப்வேமே நம்ம குறைச்சலாக இட போட முடியாது பிகாஸ் ஜிம்பாப்வே அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அண்ட் சிக்கந்தர் ராசா பார்த்தீங்கன்னா போத் வித் பேட் அண்ட் பால் பார்த்தீங்கன்னா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதன் காலத்தில் ஜிம்பாப்வே அணி இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு ஃபைட்டு தருவாங்க. அண்ட் அதை பட் இந்தியன் டீம் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு வரும்போது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் + சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.